ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறந்த நம்பிக்கையாளருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப யதார்த்தமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம யாரும் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது கிடையவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் வாழ போறோம். அப்ப அந்த இறந்த நம்பிக்கையாளருடைய இந்த திருவிழா, இந்த நினைவு நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வாழ்ற கொஞ்ச நாள்ல நீ உருப்படியா, பொறுப்போட சமூகத்திற்கும், குடும்பத்திற்கும், திருச்சபைக்கும் பலன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மகனா, மகளா உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள் என்பதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு பாடமாக இருக்கிறது. இறப்பு நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. விவிலியத்துல 3 விதமான இறப்புகளை நாம் பார்க்கிறோம். முதல்ல ஆன்மீக இறப்பு. அது ஆன்மீக இறப்பு என்ன அப்படின்னா, கடவுளுடைய பிரசன்னம் நம்மள்ட்ட இல்ல. உதாரணமா ஆதாம், தொடக்க நூல்ல ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, நீ இந்த மரத்தின் கனியே சாப்பிடாதன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றான்? சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த தோட்டத்திலிருந்து கடவுளுடைய அருளை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழல். நம்ம லூக்கா நட்சத்திர அதிகாரம் 15ல அந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையில நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, தந்தையினுடைய அன்பை விட்டு சொத்தையெல்லாம் பிரித்து கொண்டு அவன் போகக்கூடிய ஒரு நிலை. அப்ப மீண்டுமாக மனம் வருந்தி மனமாற்றம் அடைந்து திரும்பி வர்றான். அப்பா சொல்றாரு, என் மகன் இறந்து போயிருந்தான், உயிரோட தான் இருக்கிறான், உயிரோட தான் இருக்கிறான். அப்பா சொல்றாரு, என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைக்க பெற்றுள்ளான் என்று சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கு ஆன்மீக இறப்பை வெளிப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக இறப்பு, நடைப்பிணங்களாக வாழக்கூடிய ஒரு நிலை. கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம், கோயில்ல ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை இல்ல. ஒரு விதமான அந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. அப்படியே இறுகி போய், அப்படியே ஏதோ பறிகொடுத்தது போல, ஏதோ இழந்து போனது போல, அப்படியே என்ன சொல்ற, கடினப்பட்டு பாரத்தோடு நம்ம அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை விவிலியம் நமக்கு படம் எடுத்து காட்டுகிறது. முதல் விதமான இறப்பு ஆன்மீக இறப்பு. இரண்டாவது இறப்பு என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த இறப்பு. ஆதாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், முதல்ல ஆன்மீக இறப்பு, அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா உடல் சார்ந்த இறப்பு. 930 ஆண்டுகள் வாழ்றான். 930 ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பண்றான் அப்படின்னா, உடல் அளவில் அவன் இறந்து போகின்றான். சரிங்களா? உடல் அளவில் அவன் இறந்து போகின்றான். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்றோம் அப்படின்னா, உயிரோட இருக்கிறோம், ஆனால் நடைப்பிணங்களாக பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருக்கு வாழ்க்கையை கொடுக்காம, பிறருக்கு நல்லது செய்யாம, நம்முடைய வாழ்வை சரி செய்யாம, நடைப்பிணங்களாக 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 90 ஆண்டுகள் வாழுகின்ற அந்த ஒரு சூழல். அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, உடல் அளவில் இறந்து போகக்கூடிய ஒரு இறப்பை விவிலியமானது நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. மூன்றாவதாக நம்முடைய விவிலியம் நமக்கு சொல்லுகிறது எப்படிப்பட்ட இறப்பு அப்படின்னா, நம்ம வாசிக்கின்றோம் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 வரை நம்ம வாசிக்கின்றோம். பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது, அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் என்று சொல்லி, அங்க எப்படி கடல் அது என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள எதையுமே வச்சிருக்கிறது இல்லை, எல்லாத்தையும் கரைக்கு அப்படியே கரை ஏத்துகிறது. அதே போல நம்ம இறந்த பிறகு என்ன செய்யப்படும்? தீர்ப்பு வழங்குவதற்காக, தீர்ப்பிடப்படுவதற்காக என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில், அதாவது நாம் வெளியே தள்ளப்படுகிறோம், இறக்கின்றோம். அதான் மூன்றாவது விதமான இறப்பு, நிலையான இறப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நிலையான இறப்பு, அந்த நிலையான இறப்புல தான் தீர்ப்பிடப்படுகிறோம். ஆண்டவர் மானிட மகன் புடைசூழ என்ன பண்றாரு அப்படின்னா வருகிறார். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இடப்பக்கமாக வலப்பக்கமாக பிரிப்பது போல, நல்லவர்களை வலப்பக்கமாக, கெட்டவர்களை, தீயவர்களை, பாவிகளை இடப்பக்கமாக பிரிக்கிறார். அப்ப தீயவர்களை என்ன பண்றார் அப்படின்னா, நரகத்துக்கு தள்ளுறார். அது உத்தரிக்க ஸ்தலம் அல்ல,
அந்த இறுதி தீர்ப்பு, பொது தீர்ப்பு, அதெல்லாம் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம வந்து வெளியிலே வர்றோம், உயிர் தெழுறோம். உயிர் தெழுந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, நல்லவங்களா கெட்டவங்களா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அதற்குரிய கைமாறை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கிறோம். அப்ப இந்த நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் தான்ப்பா, நீ வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல உன்னுடைய வாழ்க்கையை வந்து சரி செஞ்சுக்க. பாருங்க, நம்ம வந்து வாசிக்கிறோம், எசேக்கியா மன்னனுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். நம்ம வந்து விடுதலை பயண புத்தகத்துல விடுதலை பயணம் இல்ல, 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 20ல இறை வார்த்தைகள் 1 முதல் வரக்கூடிய இந்த பகுதியில பார்க்கிறோம். எசேக்கியா மன்னன்ட்ட இறைவாக்கினர் எசாயா வழியா ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. உன் வீட்டை ஒழுங்குபடுத்த நீ சாக போற. இப்ப இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, சரி செய். இப்ப நம்முடைய வீடு, நாம் வசிக்கக்கூடிய வீடு, அது ஒரு பார்வை. இந்த உடலாகிய வீடு, இப்ப இந்த 2 விதமான வீட்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா, சரி செய்ய, ஒழுங்குபடுத்த நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, இறப்பதற்கு முன்பதாக தன்னுடைய தாயை அங்கே தன்னுடைய சீடத்தை வந்து ஒப்பு கொடுக்கிறார், ஒழுங்குபடுத்துறார், சரி செய்கிறார். இன்றைக்கு உயிரோட இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வீட்டை நாம வந்து சரி செய்யணும். செத்து போனதுக்கு அப்புறம் சொத்துக்காக, நகைக்காக, இடத்துக்காக, பணத்துக்காக அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம, அடைய சந்தோஷம் இல்லாம, ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழல். அதனால உயிரோட இருக்கிறப்பவே, உயிரோட வாழ்றப்பவே நீங்க யாருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு எதை எழுதி கொடுக்கணுமோ, எழுதி கொடுத்துருங்க. இல்ல அப்படின்னா செத்து போனதுக்கு அப்புறம் அப்படியே அங்க வந்து பெரிய குழப்பங்கள், போராட்டங்கள் வந்து ஏற்படும். இப்ப நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உன்னதமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தன் தாயை என்ன பண்றார் அப்படின்னா அங்க வந்து சரி செய்கிறார். தன்னுடைய சீடத்தை வந்து ஒப்பு கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம இந்த திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் வாழுகிற வீட்டை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை, உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை, நகைகளை, அதிகாரத்தை, புகழை உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, அப்படியே யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. உறவோட, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட நாம வந்து வாழ வேண்டும். அடுத்து இந்த உடலாகிய ஆலயம், இந்த உடலாகிய வீடு, இந்த உடலாகிய வீட்டை சரி செய்யணும். சும்மா வந்தோம் போனோம், அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம வந்து ஊதாரித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா எரி நரகத்துக்கு தள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்போ இந்த உடலாகிய வீட்டை சரி செய்யணும். நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும், நல்ல வாழ்க்கையை வாழணும். இந்த உடல் கடவுள் வாழுகிற ஆலயமாக நம்ம வந்து மாற்ற வேண்டும். அப்ப எசேக்கியா மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா, வீட்டை சரி செய்கிறான். அவனுடைய ஆயுள் நாள் நீடிக்கப்பட்டது, நீட்டி கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னா, இந்த உடலாகிய ஆலயத்தை, வீட்டை சரி செய்ய, ஒழுங்குபடுத்த நமக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறம் அழணும். நம்ம வந்து விவிலியத்துல பார்க்கிறோம், இறந்தவர்களுக்காக அழுறோம். இன்றைக்கு கல்லறைக்கு போறோம், கல்லறைக்கு போய் விம்மி விம்மி நிறைய சில பேர் அழுவ மாட்டாங்க, கிளம்பி போயிட்டான் அதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் தங்களுடைய குடும்பத்திற்கு செய்த நிறைய காரியங்களை நினைத்து வருத்தம் அடைகிறார்கள். ஏசாண்டவர் வருத்தம் அடைகிறார். அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, கல்லறைக்கு போறாரு, கல்லறைக்கு போய் அழுவுறாரு. அங்க வந்து லாசருக்காக அழுவுறார். சரிங்களா? தொடக்க நூல் புத்தகத்துல பார்க்கிறோம், அங்க வந்து ஆபிரகாம் தன் மனைவி சாராவுக்காக அழுவுறார். 23வது அதிகாரத்துல அதிகாரம் இறைவார்த்தை 1ல பார்க்கிறோம். சரிங்களா? தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 50ல பார்க்கிறோம், அங்க யோசேப்பு தன் தந்தை யாக்கோபுக்காக அழுகிறார். அப்ப நம்ம வந்து அழ வேண்டும், நம்ம வந்து வருத்தம் அடையணும், துயரப்படணும். அப்படி துயரம் அடைந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பிக்கையில் நாம் வந்து அழ வேண்டும். வாசிக்கிறோம் பாருங்க, அதாவது தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் புத்தகத்துல அதிகாரம் 4 இறை வார்த்தை 13 எப்படியாக வாசிக்கிறோம், சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களை போல நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால்
இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வருத்தப்படணும், துயரப்படணும், கண்ணீர் விட்டு அழணும். அதுல ஒரு எதிர்நோக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசு எப்படி இறந்து உயிர் தெழுந்தாரோ அதே போல நாமும் உயிர் தெழுவோம் என்கிற அந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை இங்க ரொம்ப அழகா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய புத்தகத்துல பவுலடியார் சொல்றார். அது மட்டுமல்ல, இறந்தவர்களுக்காக சில திருமுழுக்கு கேட்கிறாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் திருமுழுக்கு கொடுக்கலாமா? பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 29 இப்படியாக வாசிக்கிறோம். மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன். சரிங்களா? அப்ப இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு திருமுழுக்கை, இறந்தவர்களுக்காக திருமுழுக்கை கொடுக்கக்கூடியத நமது இங்கு விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ நாம உயிர் தழுவோம் என்கிற அந்த நம்பிக்கையை இந்த இறப்பு நமக்கு கொடுக்கிறது. தந்தையின் வலப்புறத்தில் அமர்வோம் என்கிற நம்பிக்கையை இந்த இறப்பு நமக்கு கொடுக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல எசேக்கியா மன்னன் எப்படி வீட்டை ஒழுங்குபடுத்தினானோ, நீடிய ஆயுளை பெற்றுக்கொண்டானோ, ஒரு 15 ஆண்டுகள் அவருடைய வாழ்வு அவங்க நீட்டி கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல இந்த இறப்பு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். நம்முடைய வீட்டை சரி செய்வோம், சந்தோஷமா வாழ்வோம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், 4 பேத்துக்கு நல்லது பண்ணுவோம். 4 பேத்துக்கு நல்லது பண்ணுவோம். என்னத்தை அள்ளிட்டு போறப்ப செத்து போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டு கிடக்குறாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டு கிடக்குறாங்க. அப்போ நம்ம பாடி எப்படி கிடக்குது, அங்க பார்த்தா சாப்பாடு என்ன, டீ என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, அங்க அந்த நக்கல் என்ன, நையாண்டி என்ன அங்க நடக்கின்றது. அப்போ வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல நம்முடைய வீட்டை சரி செய்வோம், உடலாகி இந்த வீட்டையும் சரி செய்வோம். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வை அவரோட உயிர் தழுவோம், அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம், உயிர் தெழுந்து வலப்புறத்தில் அமருவோம். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை இறைவன் என்ன செஞ்சா நமக்கு தர்றார். அதான் அதற்காகத்தான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியில ஒரு சில கண்களை மூடி இந்த திருப்பலியில நம்மை விட்டு அகன்ற நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் ஆண்டவருடைய வலப்புறத்தில் அமரணும். அவர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்க்கையை நம்ம வாழணும். நமக்கும் ஒரு நாள் இறப்பு உண்டு. அந்த இறப்பை நேரிய விதத்தில் நம்ம சந்திக்கணும். இந்த வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல ஆண்டவரே இயேசுவே, நான் பிறருக்கு உகந்தவனாக, பலன் கொடுக்கக்கூடிய நல்ல மகனாக, மகளாக வாழணும். அந்த உம்மை போல நானும் உயிர் தெழுவேன் என்கிற நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு தேவையான பலனை, ஆற்றலை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய, உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த வல்லமை, ஆற்றலை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம்.